மழை பெய்தாலும் நான் ஆலயத்துக்கு வருவேன் அப்படிங்கிற அதை உடைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. ரொம்ப பெரிய விஷயம் இதுதான். அதாவது எவ்வளவு தடைகளை உண்டாக்குனாலும் நாங்கள் ஆலயத்துக்கு போகிறது உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை கொடை தேவைக்கு 1/2 மணி நேரம் ஆகிக்கலாம், தலைப்போட கொடுமையிலேயே கூட இருக்கலாம், பரவாயில்ல நினைச்சே விட வரலாம் வந்துருக்கலாம் இல்லையா? இதனால பாருங்க, ஆண்டவருடைய எல்லாருக்கும் இன்விடேஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். வேதாவுக்கு நம்ம தெளிவாக பார்க்கிறோம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆனால் அழைக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் பரவாயில்ல வரல. 6 லட்சம் மக்களுக்கு பழைய ஏற்பாட்டில் தேவன் அழைப்பை கொடுத்தார். 6 லட்சம் புருஷர்கள், அது மனைவி. மிக தெரியும், பழைய ஏற்பாட்டில் 1க்கு மேல கூட மனைவி இருப்பாங்க. 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். அதாவது 6 மனைவி பெரும்பாலும் இருந்திருக்காங்கன்னு பைபிள் சொல்லுது. 6 மினிமம் வச்சா மேக்சிமம் எவ்வளவு? இவ்வளவு பைபிள் சொல்லு. நீ இப்ப சாலமோனுடைய வரலாறு படிச்சிருக்கீங்களா? படிச்சிருந்தீங்கன்னா வெரைட்டிஸா இருக்கு. அவரு மனைவிகள், மறுமனைவி ஆட்டிகள், புரியுங்களா? அதெல்லாம் மட்டும் போட்டு கடைசி ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு. புலன்வித்தியால லவ் பண்ணார். அது மேரேஜ் பண்ண. ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் போக ஆண்டு விட்டுட்டார். எல்லாம் போங்க, எப்படி வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு கட்டளையை கொடுத்தார். இன்னைக்கு நாம் கடைபிடிக்கிற சட்ட ஒழுங்குகள் மிக சரியானவர்கள். எந்த லா காலேஜுக்கு போனாலும் இந்த பைபிள் இல்லாம சட்டத்தை அவர்கள் உருவாக்கவில்லை. அம்பேத்கர் சொல்லும் போது 80% நான் இருந்தால் எடுத்தேன்னு சொல்றார். இதெல்லாம் பெரிய ஒரு கிரேட். நம்முடைய பைபிள் வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏனென்றால் பைபிள்ல சொல்லப்பட்டதான் அத்தனையும் நடக்கும். இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க, நம்ம வானிலை ஆராய்ச்சி சொல்றாங்க, திடீர்னு மழை அதிகமா பெய்யுது, வளிமண்டலம் 2 லேயரா வருது, 3 லேயரா வருது, மேக வெடிப்பு. இதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் தெரியாது. நனைஞ்சு வீடுல தப்பறை ஆகி இருக்க முடியாது, வீட்டை காலி பண்ற நிலைமை மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் வேதாளத்தில் இதெல்லாம் எழுதப்படும். ஒரு உதாரணத்துக்கு, இந்த பூமியை தேவன் படைக்கும் போது ஒரு சின்ன கேள்வி, நீ நல்லா பைபிளை படிச்சிருப்பீங்கிற ஒரு நம்பிக்கையில கேட்கிற. தேவன் பூமியை படைத்தார், முதல் பூமியை. அது நீங்க யோபு புத்தகத்துல நீங்க பார்க்கணும். அதுக்கு அஸ்திவாரம் போடும்போது தேவபுத்திரர் எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஆரவாரம் ஆர்ப்பணித்தார்கள் என்று எழுதப்படும். ஆனா அந்த பூமி திரும்பவும் வெறுமையாகவும் அது ஒன்றுக்கு ஆகாத ஒரு பூமியாக மாற்றப்பட்டது. அது யாரால் மாற்றப்பட்டது, அது ஏன் ஆண்டவர் அதை டிஸ்கஸ் பண்ணாரு அப்படிங்கிற வரலாறு நமக்கு தெரியும். அங்கே தேவதூதர்கள் இருந்தார்கள். தேவதூதர்கள் எப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ அவங்களுக்கு வேறு இடத்தை ஆண்டவர் செலக்ஷன் பண்றார். கீழ்ப்படியாமல் போனவங்க பூமியில் இருக்கக்கூடாது என்று சொல்லி பூமியை தொட முடியாதபடிக்கு, பூமியில என்ட்ராக முடியாதபடிக்கு செய்துவிட்டார். மற்றும் கவுண்ட்லெஸ் கணக்கில்லாத தேவதூதர்களை தம் பக்கமாகவே பரலோகத்திலே வைத்துக் கொண்டார். கடல்ல பரலோகத்தில் தான் இருக்கார். ஆனால் தள்ளப்பட்ட தூதர்களுக்கு எங்கேயும் இடம் கிடையாது. இது நீ வேதாந்தத்தில் கருத்தை படிச்சா தெரியும். எல்லாம் எதுவுமே நான் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் புதிரானதோ நீங்க கண்டே பிடிக்க முடியாதது கிடையவே கிடையாது. எல்லாம் பைபிள்ல வெட்ட வெளிச்சமாக எழுதப்பட்ட. இப்ப உங்களுக்கான கேள்வி, சரி, முதல் பூமியை நம்ம பார்க்கிறோம். அந்த முதல் பூமி எங்க இருக்குது? யோபு 37 அதிகாரம்.
38ஆம் அதிகாரம் 4வது. நாம் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் வெம்பியிருந்தார்களே. எல்லாரும் இதுதான் முதல் உலகம். இந்த உலகத்துல மனிதர்கள் இல்லை. எல்லாமே அப்ப இருந்த ரெண்டே இனம் தேவதூதர்கள் மட்டும்தான். அந்த தேவதூதர்களில் கீழ்ப்படியாம போனவங்க வெளியேற்றப்பட்டார்கள். இந்த பூமியை தேவன் இதை நீ யார் என்ன இப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டார், கைவிட்டு விட்டார். கைவிட்ட பிறகு இந்த பூமி தேவன் கைவிட்ட பிறகு இந்த பூமி எங்கே இருந்தது? இது யார் சொல்றான்னு பார்க்கலாம். கைவிட்ட பிறகு இந்த பூமி எங்கே இருந்தது? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. பக்கத்துல டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. யார் சொல்லியெல்லாம் கொடுக்கூடாது. இது ரொம்ப விளையாட பெற்ற ஆன்சர். எத்தனை பையன் போயிட்டீங்களா இதுல கண்டுபிடிச்சாங்க. சரி, கை தூக்குது யாரு? ஊற்றுதான். சொல்லுங்க. ஜலத்துக்குள்ள. வெரி குட். தண்ணிக்குள்ளதான் இருக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதா? தண்ணிக்குள்ளதான் பூமி இருக்கு. இந்த பூமிக்கு மேல எவ்வளவு தண்ணி தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியாது. இப்போ அதை கண்டுபிடிக்கணும்னாக்க இப்போ ஓசோன் லெவல் மேல இருக்கிற ஓசோன் லெவல் எவ்வளவு இருக்குதோ அதுதான் தண்ணி. ஆனா என்ன பண்ணாரு? முழு தண்ணீரையும் பூமி சுற்றின முழு தண்ணீரையும் H2O plus O3 ஆக்சிஜன் 3 பங்கு H2O அதை வந்து தண்ணீரை அனுப்புனார். H2O என்ன? ஹைட்ரஜன் 2 பங்கு, ஒரு பங்கு. யாருக்கு தெரியும்? H2O தண்ணீர் தெரியுமில்ல, என்ன தெரியலையா? ஹைட்ரஜன் ஒரு பங்கு, ஆக்சிஜன் ஒரு பங்குனாக்க தண்ணி வருது. இந்த H2O பிரிச்சாக்க நிறைய பேர் பெட்ரோல் போல அதை கண்டுபிடிச்சி கேஸ் கண்டுபிடிச்சி ஓட வச்சிருக்காங்க. தண்ணியிலேருந்து அதை பிரிச்சு கூடாது, பிரிச்சாலும் காரியம் நல்லா கேட்டிருக்கேன். ஓசோன் அப்படிங்கிறது 3 மடங்கு ஆக்சிஜன். அதை எதுவுமே கிராஸ் பண்ண முடியாது, பெனட்ரேட் பண்ண முடியாது, ஊடுருவி செல்ல முடியாது. அப்படி சென்றால் அவைகள் சாம்பலாகி. யார் தெரியல? உங்களுக்கு தெரியுமா? ராக்கெட் போகும்போது கூட நேரம் போக முடியாது. அந்த லேயரை வந்து அவங்க அப்படியே கிராஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நேரம் போனால் உடனே வெடிச்சிடும் அல்லது எரிஞ்சிடும். இந்த பூமியை விட பெரிய விண்கற்கள் தினந்தோறும் பூமியை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் ஒரு கல் கூட பூமியை நெருங்க முடியாது. அவர்கள் அந்த சாம்பலாகிவிடு அல்லது இதனுடைய மேக்னெட்டிக் பவர்ல அந்த கல் அப்படியே திரும்பி வேற டைரக்ஷன் போயிடும். தேவனுடைய மகா பாதுகாப்பு. இதுதான் தினந்தோறும் மண்டையில கொண்டு வாங்கிட்டே இருக்கோம். நாம அவன் செத்து போயிட்டாங்க 4 பேர் அந்த கல்வி செத்து போயிட்டாங்க. நியூஸ் பேப்பர் வந்துட்டே எப்ப நம்ம காணுமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. தேவன் அனந்த ஞானம். ஒரு துன்மார்க்கன் கூட கவலைப்படக்கூடாதுன்னு அக்கறை உள்ளது. ஒரு பாவி கூட அவ நாசமா போயிடக்கூடாதுங்கிற அக்கறை உள்ளவ நந்தையின் குணம் வந்தான். அதான் அன்பு. கடவுள்னா அன்பு. பாருங்க, நீங்க உலகத்துக்கு துஷ்ட மிருகங்கள் எல்லாம் பாருங்க. அந்த துஷ்ட மிருகத்தை கண்டாவே நாம் அலறோம். அந்த மிருகத்தை படைத்தவரை பார்த்தா நாம் என்ன செய்யறோம்? மதிக்கிறதே கிடையாது. மதிக்கிறதே கிடையாது. அந்த மிருகத்தை படைத்தவர் ஆண்டவர். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ தேவனுடைய ஆழ்த்தத்துவத்தை 3ஆக பிரிக்க முடியும். அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். நிறைய முறை நமக்கு தெரியும்.
முதல்ல இப்ப நம்ம வேர்டுல சொல்லும்போது அது இப்படி சொல்றோம், பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே நீ எங்கிருந்து வர தெரியுமா? பரிசுத்தாவி குமாரன் பிதா. ஏனென்றால் பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறார்கள் பைபிள் சொல்லும். இந்த வானத்தை படைக்கும் போதே நான் அவருடைய மடியில் தான் இருந்தேன் அப்படிங்கிறாரு. அது நம்ம இப்ப இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருந்தார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர் தான் வந்து காட். அவர் கர்த்தரே ஆவியானவரே ஆவியானவரே புரிஞ்சுக்கணும். இது நீங்க இது எந்த விதமான குழப்பங்கள் வருமானால் நாம வேத அறிவில்லாதவங்க மற்றவங்க மாதிரி நாம வந்து அப்படி புரிந்து கொள்ளணும். வேத அறிவியல் நினைச்சிருவாங்க. தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். அப்போ ஆவியானவர் எல்லாத்தையுமே படைக்கிறார். ஆனால் அவர் பிதாவினுடைய கட்டளையை படைக்கிறார். குமாரன் பூமிக்கு வருகிறார், அவர் பிதாவுடைய கட்டளையில் வருகிறார். பிதா அப்படின்னா யார்? அவர் அவர் வந்து என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னாக்க, உலகம் உண்டான போது பிதா தேவை, மனிதர்கள் உண்டான போது ரட்சகர் தேவை. மனிதர்கள் உண்டான போது, மிருகங்கள் உண்டான போது ரட்சகர் தேவை. இல்லைன்னாக்கா ஒரு மிருகத்தை கடிச்சு மிருகங்கள் ஆகிய மனுஷனை கடிச்சு எல்லாத்தையும் அவுட் பண்ணி ரட்சகர் வேண்டும், பாதுகாக்கிறவர் வேண்டும், மீட்கிறவர் வேண்டும், உங்களை அரவணைக்கிறவர் வேண்டும். வந்தார். தேவனுடைய ஹிஸ்டரி, தேவனுடைய வரலாறு. இந்த வரலாறு எங்கே ஆரம்பிச்சது, எங்கே முடிந்தது நமக்கு தெரியவில்லை. நமக்கு ஒரு 6000 வருஷ ஹிஸ்டரி தெரியும். ஆதாமே தேவன் உண்டாக்கினார். ஆனா அதுல மகா ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது. பயங்கரமான ரகசியங்கள் அதிகமா படிக்கணும். பைபிளை நீங்க நல்லா தெளிவா படிச்சீங்கன்னாலே. இப்போ ஒரு உதாரணமா, ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார். நம்ம எல்லாரும் தெரியும். அவர் யாரு? ஆதாம். இதை சொல்றதுக்கே ரொம்ப யோசிக்கிறீங்க. என்ன சொல்ல தெரியாது. மனிதனை சிருஷ்டித்தாருன்னா அவர் யாருனாக்க என்ன ஆதாம்ங்கிறத சொல்லணும். இந்த ஆதாம் மனிதனாக வந்தார், மனிதனாக இருந்தார், மாம்சத்தில் வந்தார், மாம்சமாக்கப்பட்டார், சரீரத்தில் அவர் உண்டாக்கப்பட்டார், மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டார். ஆனால் இன்னொரு ஆதாம் உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு ஆதாம் இருந்தார் உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்கிற மட்டும் ரொம்ப குழப்பங்கள வேண்டாம். வேட்பாளராக போலாம். பாஸ்டர் இன்னொரு ஆதாம் இருந்தார் பாஸ்டர் அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப அன்பு சொல்லுங்க. இது பாதிதே ஆன்சர் கரெக்ட். வேற யார் சொல்லுங்க? நீங்க என்ன கை கொடுங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க. ஆனா இயேசுதான். ஆனா அப்படி சொல்லக்கூடாது. முந்தின ஆதாம் மண்ணிலிருந்து உண்டானவர், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். யாரு? ஏன் இயேசு சொல்லக்கூடாதுன்னா, இயேசு சொல்லலாம். ஆனா நீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நம்ம வசனம் என்னவோ அர்த்தம் சொல்லணும். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்போ பிந்தின ஆதாம் யாரு? பிந்தின ஆதாம் யாரு? இயேசு. இப்பதான் நீங்க சொல்லணும். இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் யாரு? அவர்தான் வந்தார், உலகத்துல வந்தார். இப்போ அந்த மரித்து போன ஆதாமுக்கு என்ன வயசு உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஆதாம் இறந்தான் பைபிள் இருக்குது. அவருக்கு என்ன வயசு சொல்ல முடியுமா? அவர்தான் செத்துட்டாரு. அவரை போய் அவர் எத்தனை வருஷம் இருந்தாலும் கூட பைபிள் எழுதிருக்கு. உலகத்திலே அதிகமான வருஷங்கள் இருந்தவங்க யாரு? கை மட்டும் சொல்லாது. அதிகமான வருஷங்கள் இருந்தவர் யார்? நீங்க பைபிள் படித்து தான் தெரியும். அதிகமான வருஷம் இருந்தவர் யார்? உலகத்துல அதிக நாட்கள் உயிரோடு இருந்தவர், வருஷங்கள் உயிரோடு இருந்தவர் யார்? இல்ல சண்டை கிளாஸ் பாப்பா, ஏன் உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் சொல்லி தெரியும். நீ சண்டை கிளாஸுக்கு போல. யாருக்கு தெரியுமா? ஆன்சர் சொல்லுங்க. மெத்துசாலா. அவர் என்ன வருஷம்? அவர் ரொம்ப ஃபேன்சி நம்பர். அவர் ரொம்ப ஃபேன்சி நம்பர். சொல்லுங்க.
தெரியலையா? 969 இப்படி வந்தாங்க அப்படி வந்தாங்க. சரி, ரொம்ப ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஒரு நம்பர் வாங்கிக்க. அவர் பேர் என்ன? அவர் எதனா வச்சிருந்தார். நிறைய பேர் அந்த நம்பர் கொடுக்குவாங்க. தெரியல உங்களுக்கு? இதெல்லாம் படிங்க. 777 அவர் யாரு? 777 யாரு? நோவாவோட அப்பா. நோவா எத்தனை வருஷம் இருந்தாரு? 950 ஆண்டுகள். அவங்க அப்பா 777 777 இல்லை, நீங்க தெரிஞ்சு. சரி, நம்ம நீங்க போய் கதை விட்டு கூடாது. இந்த பூமி ஜலத்துக்குள்ளதான் இருந்ததுன்னு சொல்லி நீங்க இப்ப சொன்னீங்க. அது உண்மையான உண்மை. இதை தேவன் பிரித்தார். இதை பிரிக்கும் போது என்ன பண்ணாரு? ஆகாய விரிவு உண்டாகட்டும் என்று சொன்னார். பூமியின் மேற்பரப்பில் இருந்து ஆகாய விரிவு உண்டாகட்டும். அதுக்கு பிறகு என்ன பண்ணாரு? தரையே இல்ல, அப்போ தரையே கிடையாது. அதுக்கு பிறகுதான் ஆண்டு சொன்னாரு, பூமியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அது பார்த்தீங்களா? சொன்னா எல்லாம் ஒரு இடத்துக்கு போச்சு. அது கடல். நீதி உள்ள இடம் தான் வெட்டாந்தரை. வெட்டாந்தரைன்னு என்ன அர்த்தம்? வெறும் மண்ணு கல்லு தான் இருக்கு வெட்டாந்தரை. அதுக்கு பிறகு ஆண்டவர் செஞ்சாரு, செடிகள் கொடிகள் மரங்கள் எல்லாம் உருவாகும் சொல்றாங்க. அப்ப முதல் இருந்த பூமி ஆண்டவர் வாஷ் அவுட் பண்ணார். என்ன காரணம் சொல்ல முடியாது. அவர் என்ன கோபம் நமக்கு சொல்ல தெரியாது. ஆனால் அதை ஆண்டவரை பண்ணிட்டு அதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி விசாரணையை கருத்து விட்டார். எல்லாரும் இருந்தாங்க, ஆர்ப்பரித்தார்கள். அது அருமையான ஒரு பூமி. அந்த வரலாறுல அந்த எசேக்கியேல் புத்தகத்திலேயோ யோபு புத்தகத்திலேயே இருக்கு. அந்த நாட்டில் நடந்தது கூட இருக்கு. எசேக்கியேல் புத்தகத்துல அந்த பழைய பூமியில எது நடந்ததுல இருக்கு. படிச்சுட்டு சரி, இப்போ ஆகாய விரிவு மேல ஓசோன்னு கொண்டு போயிட்டார். அது பூமியை சுற்றில இருக்க ஃபர்ஸ்ட் லேயர், பாதுகாப்பான லேயர். 3 மடங்கு ஆக்சிஜன். இந்த H2O தண்ணி அது பிரிச்சார். எல்லாம் படைச்சிட்டே வரும்போது மனிதரை மண்ணிலிருந்து தேவன் படைச்சார். இப்போ உங்களையும் என்னையும் அப்படிதான் பண்றார். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அவர் சொல்லும்போது சொல்றாரு, மனிதன் எப்படி படைக்கப்பட்டார் யாருக்கா தெரியுமா? எப்படி படைக்கப்பட்டாரு? அவர் சொல்றார், நமது சாயலாகவும் என்ன கேட்டீங்க, நமது ரூபத்தின்படியே. அப்ப கடவுளுக்கு ரூபம் இருந்தா இருக்குதா இல்லையா? ஆனா நம்மளே என்ன பாட்டு பாடுறோம்? ரூபம் இல்லையே, ரூபம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு பாடுறோம். அதுக்கு பாட்டு கட்ட இது கிட்டார்லாம் போட்டு ரொம்ப எல்லாம் போட்டு அது தீவுகளெல்லாம் உருவாகும். ரூபம் இல்லையே கருத்தா படிக்கும். நமது ரூபத்தின்படியே. சரி, இயேசு கிறிஸ்துவானவர் யாருடைய ரூபம், யாருடைய சாயம்? அதுக்கு நீங்க ஆதாரம் சொல்லணும். அப்ப ஏன் இன்னைக்கு செய்தியே இது மாதிரி தான் இருக்கும். சகிச்சு இல்லையா? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து யாருடைய ரூபம், யாருடைய சாயம்? ரொம்ப தைரியமா தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, கை தூக்கு. நீங்க சொல்லும்போது நீங்களா மண்ணுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, யாருக்குமே காரணம் நிறைய சொல்ற மாதிரி. அப்ப கேட்டீங்கன்னாக்க கரெக்டா சொல்லுங்க. சொல்லுங்க, யாருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து யாருடைய சாயம்? எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம். எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம். 1 கூட வாசிக்கிறோம், 1-2 கூட வாசிக்கிறோம். இல்ல, பூர்வ காலங்களில் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1-2 வாசிக்கிறோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு
இவரை கொண்டு உலகங்கள் உருவாக்கப்படுகிற எத்தனை இடத்துல உலகம் இருக்கு நமக்கு தெரியாது. இதுதான் உலகம். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய உலகங்களை நம்ம போய் பார்க்க போறோம். பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? அப்போ சரி, 3வது படி நம்ம வந்த சப்ஜெக்ட். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பரிசுத்திலே உட்கார்ந்தார். இப்ப நீ வந்து இந்த 3 அதாவது போஸ்ட் சொல்லலாம். போஸ்ட் அப்படின்னு என்னது? பொசிஷன். 3 பொசிஷன்ல தேவன் செயல்படுகிறார். அவர் பரலோகத்திலே மைய பகுதியிலே இருக்கிறவர் பிதாவாகவும், அவருடைய வலது பாரசத்தில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு. இப்ப பாருங்க, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். யாருடைய பிரகாசம்? அவருடைய. அவர் யார்? அவர் யார்? பிதா. பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபம். அவருடைய தன்மையில என்ன? இப்ப மனிதனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு என்ன? அவருடைய சுபாவம், கேரக்டர், பர்சனாலிட்டி எல்லாமே எல்லாமே நம்ம ஒரு ஹியூமன் அப்படின்னு சொன்னா எல்லாமே சொல்லுவோம். அப்போ அவருடைய தன்மையின் சுரூபமாக இருக்கிறார். பிதாவை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிறார். பிதாவை அப்படியே இது செய்கிறார், காட்டுகிறார். அதனால ஒரே வார்த்தை என்னை கண்டவன் பிதாவை யாரும் பார்க்க முடியாதுன்னே சொல்லிட்டார். பிதாவை யாரும் காண முடியும். இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க ஏன் காண முடியாது. அவர்தான். நீங்க தானியேல் புத்தகத்திலும் எசேக்கியேல் புத்தகத்திலும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தானியேல் புத்தகத்துல என்ன இருக்குனாக்கா, நீண்ட ஆயுசுள்ளவன் இருக்கு. பாத்தீங்களா? பிதாவுக்கு அந்த நீண்ட ஆயுசுள்ளவன் இருக்கு. நீண்ட ஆயுசுள்ளவர் அப்படின்னாக்க நித்திய பிதான்னு இருக்கும். நீண்ட ஆயுசுள்ளவர் அப்படின்னாக்க நித்திய பிதான்னு இருக்கும். அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆங்கில இங்கிலீஷ் பைபிள் போட்டிருக்கும் சோல். SOUL சோல் அப்படின்னா என்ன? சோல் என்ன? ஆத்மா. இப்ப நமக்கெல்லாம் ஆத்மா இருக்கா இல்லையா? சரீரம் இருக்கா இல்லையா? உயிர் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. உயிர் இருந்தாலும் கூட சில பேர் அசையாம இருக்காரு. அதனாலதான் நான் கேட்கிறேன். ஒண்ணுமே தெரியாது. இன்னும் உயிர் தான் நல்லா பார்த்தா தெரியாத நான் போட்டுக்கிறது எல்லாம் ஒரு கேள்வியா? கவனி, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனிதனை உண்டாக்குவோம் சொன்னார். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஆண்டவர், எவ்வளவு ஒரு அன்பான தேவன். இவனை ஒரு யானையை போலவோ, மிருகத்தை போலவோ, அந்த கோழியை போலவோ, ஒரு புறாவை போலவோ பண்ணலாம்னு நினைக்கவே இல்லை ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, இப்பெல்லாம் நாம பண்ற தப்பெல்லாம் தெரிஞ்சிருந்தா இவனெல்லாம் எந்த காலத்தை கொண்டு நம்ம சாயல படத்திருக்க கூடாதுன்னு நினைச்சிருக்க மாட்டாரு. இப்படிலாம் பண்றவங்க இருந்தாங்க. ஏங்க கொலை பண்றான், எல்லாம் கேட்க கொலை பண்றான், பண்ணி கொலை தப்பு எப்படியே பண்ணிட்டான், கொலை பண்ண ஜெயிலுக்கு போயிட்டான். ஆனா இதைய 1 இன்ச்சுக்கு இவ்வளவு துண்டு கறி மாதிரி வெட்டி 3 சாக்கு பயில விட்டு அரைச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க. மும்பையில் அவனை பிடிச்சிட்டாங்க. அவன் சாதாரண ஒண்ணு நான் செஞ்சேன். அவன் கொண்டுனா அவன் செய்து பாவம் இல்லையா? சொல்லுங்க. அந்த பாவத்துக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார். அவன் மனம் திரும்பினா கூட சான்ஸ் இருக்கு. அவன் மனம் திரும்பி இயேசுவை மன்னிச்சுட்டு சொன்னா கூட மன்னிச்சுடுவார். 3 பேக்ல பெரிய சாப்பு பையில அந்த உருவத்தை போட்டான். இன்னொரு கொடுமை பாருங்க, வேலையா
கொள்றது ரொம்ப ஈஸி, நான் சொல்ல மாட்டேன், சொல்றேன். ரொம்ப ஈஸியா கொண்டு இருக்கலாம். ஆனா இப்படியெல்லாம் பண்ணவங்க கொடூரமா இருக்கணும். இது மனித இனத்துக்குள்ள வந்த அறிவு நீ தவறுதலாக வந்து விட்ட அறிவு. இது பிசாசும் இருக்குவா. அவன் மனுஷன் கொலைபாதன். பைபிள் எழுதப்பட்டிருக்கிற மனுஷன் அவன் தான் செய்வான். அவன் தான் அவனுக்கு ஆலோசனை கொடுத்துட்டான். நீ செய்யறதே செய்யற 3 சாக்குகள் 3 புறம் போட்டு என்ன பார்த்தா பைபிள் கூட இப்படி செஞ்சிருந்தாங்களே அப்படி நீ கேட்கலாம். நீ ரொம்ப அதிகமா படிச்ச பைபிள் யாருமே இல்லை அப்படின்னு நம்ம பேசிருக்க கூடாது. சரி, நீங்களே சொல்லுங்களா, பைபிள்ல ஒருத்தர் பண்ணிருக்காங்களா? புதுதான் பண்ணிருக்காங்களா? சொல்லுங்க. இந்த சொல்லலாமா வேண்டாமா? எப்படிதான் மாற்றம் வெட்டிருக்காங்களா? அன்பு வெட்டிருக்காங்களா? வெட்டிருக்கலாம். சரி, இப்ப சொல்றவங்க பதில் சொல்றவங்க எத்தனை துண்டுன்னு என்கிட்ட சொல்லணும். அப்பதான் நான் பின்னால சொல்லுங்க. ஒரே வெட்டா தவறானது நீ சொல்லு. 12 துண்டு 12 துண்டு வெட்டி எங்க அனுப்புனாங்க? 12 கோத்திரத்துக்கு. வெரி குட். பைபிள் ஏன் ஒரு பசுத்தவார்கள் நகரம் புனித பூமின்னு சொல்றோம். இஸ்ரேல் நீ பாரு, நீ பண்ண தப்பு பாரு. நாங்க பண்ணல யார் பண்ணாங்க? பெரியார் மக்கள். அவங்க ஏன் நாடுல வச்சிருந்த நீ ஏன் அவங்கள வச்சிருக்க? மனித சுபாவத்தை அது தேவ சுபாவம் நமது சாயலாகவும் நமது தன்மைக்கும் மனிதன் உருவாக்கும். நம்ம எல்லாமே ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதாவது அன்புக்கு ஏங்குகிற தேவன். நல்லா கேட்டுங்க, அன்புக்கு ஏங்கி தவிக்கிற கடவுள் மனிதர்களே எங்களுடைய இருக்கு. அதான் ஆண்டவர் சொன்னாரு, 33 வருஷங்கள் 3 வருஷம் தான் அவர் பாடுகள் குறித்து ஆரம்பிச்ச வாய் திறந்த மன விரும்புகள் பரலோகத்தின் சமீபமாக இருக்கிறது. எப்பேற்பட்ட பாவங்களை மன்னிக்க மனித குமாரனுக்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு சொல்லி எல்லாருமே ஓப்பனா பேசினார். எல்லாரும் வீட்லயும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு திண்ணையில பேசினார் ஜீசஸ். நம்ம பார்த்து நேரில் போய் பார்த்த மாதிரி விளாசுறீங்க. சரி, இப்போ நீ சொல்லு, இயேசு கிறிஸ்து இப்படி போன ஒரு வீட்டுல போட்டு பேசினாரா இல்லையா? சொல்லு, நீ படிச்சீங்களா? எந்த ஊர்ல போய் போட்டு பேசினார்? எந்த ஊர்ல போய் பேசினார்? மார்த்தாள் மரியாதை எந்த ஊர்? பெத்தானியா அப்படிங்கிறது தப்பா நினைச்சுக்காதீங்க, அது ஒரு வளவு கம்மியாரியான் பைபிள் இருக்கு. இது தப்பா சொல்ல நான் சொல்ல நினைச்சுக்காங்க. அதை பத்தி கவலை இல்லை. ஆண்டவர் நம்ம ஜாதிதான் இல்லையா? என் பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க நான் வருவேன். அவ்வளவுதான். அது எங்க இடம் என்ன? ஆனால் அங்குள்ள சீமோன் சொன்னாங்க, என்னடா இவரு பாவிகள் வீட்டுல போய் சாப்பிட்றாரு, இப்படிலாம் போய் சாப்பிட்றாரு, இவர் பாவியான மனுஷனுடையே பழகிறாரேப்பா அப்படின்னு சொன்னார். அப்பா பழிச்சு சொல்றாரு, சுகம் உள்ளவனுக்கு வைத்தியம் தேவையில்லை, ஆரோக்கியம் உள்ளவனுக்கு மருந்து தேவையில்லை. ஆரோக்கியம் இல்லாதவனுக்கு தரித்திரனுக்கு தான் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது சொல்றார். தரித்திரரா இருந்தனால இந்த பாட்டி தரித்திராக நம்மை அவர்கள் ஐஸ்வர்யவான்களாகவே தேவன் விரும்பினார். இது புதிய ஏற்பாட்டு மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டிலும் தேவன் அங்கேயும் தேவன் தான் இங்கே அந்த மக்களையும் வேலை செஞ்சாரு. நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய், கட்டாத மரத்திலே கை சாப்பிடுவாய். இன்னும் சொல்லி போன பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தீர்வு படிங்க. இவங்க உள்ள போகும்போது அந்த வீட்டு நிறைய பொருள் இருந்துச்சான். என்ன பொருள்? சீரகம், கடுகு, மிளகு, கோதுமை மாவு, அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாம் ஊற்றி வச்சுருந்தாங்க. பாட்டில் எப்படி இருக்கு உங்களுக்கு? அது மாதிரி வீடு கிடைச்சா வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம்.
அதுக்குள்ள போட்ட கூட எல்லாமே எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தேன். அப்படிதான் ஆண்டவர் கொடுத்தாரு எல்லாருக்கும். அப்படி கொடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ன பண்ணாரு? எல்லாம் கொடுத்து போனாங்க. எல்லாம் என்ன செஞ்சாங்க? நல்லா சாப்பிட்டு கொளுத்து போன பிறகு எட்டி வச்சாங்க. இவன் பார்த்து பார்த்துக்காதீங்க. யசூரன் கொளுத்து போய் உதைத்தான்னு பைபிள் இருக்குது. அவன் யார் உதைச்சான்னு தெரியல. நல்லா கவனிங்க. தேவன் எல்லாரும் நமக்கு கொடுக்கிறார் சொல்லுவார். அவர் எப்பவுமே தனியா இருக்க விரும்புகிறது. 3 வருஷம் ஊழியம் முடிந்த பிறகு அவர் பரலோகத்துக்கு போகும்போது கடைசியாக சொன்ன வாக்கு, நீங்க கலங்காதீங்க, தைரியமா இருங்க, நான் போவேன், போன பிறகு உங்களுக்காக நான் வீடை ஆயத்தம் பண்ண போகிறேன், வீட்டை வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வருவேன், நான் உங்களை பிடிப்பேன். அவர் சொன்ன ஹைலைட் என்ன? அந்த வார்த்தை என்ன பொருள்? கான்செப்ட் என்ன? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் என்னோடு கூட இருக்கிறேன். படிச்சு பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம். அதெல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், சொல்லும் போது தட்டு சொல்லுவீங்கன்னு பார்த்தா யாரும் படிக்கல. 2:14 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பாருங்கள், அவர் எவ்வளவு ஆனதுறார். 2-3 நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. அதை அன்லைன் பண்ணுங்க. அதை என் பேனா வச்சு அன்லைன் பண்ணுங்க. இந்த வசனத்தை வீட்டில் கூட நீங்க எழுதி போடலாம். ஒரு பெரிய பிரேம் செஞ்சு கூட நீங்க எழுதி போட்டு நீங்க போகும்போது, வீட்டுக்குள்ள போகும்போது, வெளியே வரும்போது கூட இதை படிக்கலாம். இந்த வார்த்தையில எத்தனை கோடி கோடி மடங்கு அன்பு இருக்கு, தேவனுடைய பாசம் இருக்கு. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலேயே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து. அதாவது இந்த வசனத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அவர் உடைய தோமான்னு ஒருத்தருந்தார். இந்த வசனத்தை சொல்லும் போது பெருசு கை கட்டி அலையிலையோ முழங்கினார்கள், சீசர்களால் முழங்கினார்கள் ஒரு வார்த்தை கூட சேர்த்துக்கலாம். ஆனா அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துன்னு பாருங்க. 4வது படி, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதுக்கு தோமா என்ன பதில் சொல்றாரு? தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். இப்ப இவரு பேசுறதெல்லாம் பிசிக்கலா, அப்போ என்ன வீட்டுக்கு போறோம், இந்த வீட்டுக்கு போறோம், என்ன செய்ய போறோம், அடுத்த மதியம் சாப்பாடு எங்க இப்படின்னு போயிருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஜீசஸ் அடுத்த வார்த்தைன்னு சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலேயே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்கள், ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இப்போ வழியும் வழியும் நீங்க எங்க போறீங்க எங்களுக்கு தெரியாதுங்கிறாரு. இவருக்கு ஆண்டவர் சொல்லிக்கணும், இல்ல தோமா நம்ம இப்ப பெத்தானியா வரம் போறோம், அங்க போய் ஊழிய போறது ஆண்டு சொல்லிக்கணும். இவருக்கு சொல்றாரு, நானே வழியும் சத்தியம். இப்ப இன்னுமே அவங்க பாதை கண்டுபிடிக்கல, அவங்க என்ன சொல்றாருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஆனா பின்னாட்டு தானே புரிஞ்சாங்க. பாருங்க, ஆண்டவருடைய இது, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரையும் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். இப்ப அவரே சொல்றாரு, நீங்க அவரை பார்த்துட்டே இருக்கீங்க, இப்போ அவருக்கு கூட இருந்தாரு அப்படி சொன்னாங்க. நீங்க புரிஞ்சிருக்கீங்களா? நம்ம சுத்தி சுத்தி தேடக்கூடாதுல்ல, எங்க ஒழிஞ்சிருக்காரு தேடமா? அப்படிதான் தேடினார் பிலிப்பு. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை
உங்களுக்கு மட்டும் பிலிப்புக்கு மட்டும் ஆண்டவர் சொல்ல கிடையாது, உங்களுக்கும் எனக்காக தான், உங்களுக்கும் எனக்காக தான் எடுத்து. எல்லாருமே சீசன் தான் சொன்னாரு, ஆபிரகாமுக்கு தான் சொன்னாரு, அவருக்கு தான் சொன்னாரு, இவருக்கு தான் சொன்னாரு சொல்லக்கூடாது. சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளுக்கு யாருக்காக சொன்னார் ஆண்டவர் சொல்லுங்க. பாருங்க, மார்க்குல ஒரு வசனம் 13ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இது நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கீங்க. 36 13 36 37 படிங்க. மார்க்கு 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 37. நீங்கள் நினையாத நேரத்தில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். பாருங்க, நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன். இப்படி பொருள் என்ன? 12 பேர் டீச்சர் போட்டுருக்காங்க. அது எத்தனை பேர் கவனிக்கிறாங்க உட்கார்ந்துருக்கிறாங்க சொல்றாரு. என்ன சொல்றது? நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன். அப்ப என்ன அர்த்தம்? கடைசியா பிறக்கிற குழந்தைக்கு கூட வந்து அப்ப சொல்லிட்டு இருக்காரு. அந்த குழந்தை வந்து கேட்டுக்கணும், அவ்வளவுதான். அந்த குழந்தை எப்படி கேட்கும்? பைபிள் எழுதியது படிச்சுக்கணும், அவ்வளவுதான். இது மாதிரி நிறைய காரியங்கள் இப்ப ஆண்டு சொல்லும்போது ஞானஸ்தானம் அப்படி சொல்லும்போது வாக்கு தத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பொறுத்து, எல்லாருக்கும் பொறுத்து. அது ஞானஸ்தானம் அந்த 2:30 நீங்க படிக்கும்போது கூட வாக்கு சட்டமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூர இடத்திலிருந்து தேவன் பரவாயில்லை எல்லா ஜனத்துக்கும் இன்னும் சொல்ல போனா உலகம் முழுசுக்கு இதாக சொல்றாரு. அப்படி ஆண்டவர் சொல்லிருக்கும் போது வாக்கு நாம் கவனமாக. இப்போ நீங்க நல்ல கவனி. இப்படி தேவன் நம்மை உருவாக்கவும் அவருடைய சிந்தையினாலும் அவருடைய அறிவினாலும் அவருடைய சாயினாலும் அவருடைய தன்மையினாலும் நம்மை நிரப்பியிருக்கிறார், நிரப்பு கொண்டே இருக்கிறார். இன்னும் இது யாரெல்லாம் உணர முடியுது? இப்ப நாம் எல்லாரும் அவர் மாதிரியே மாறணும், அவரை மாதிரியே மாறிவிட வேண்டும். இது யாருடைய நோக்கம், யாருடைய ஏக்கம்? குழப்பமா இருக்கு. சரி, புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நான் புரியுதா? புரியல பார்க்கல. புரியுதா? சொல்லுங்க. அவர் விருப்பம், தேவன் விருப்பம், அவருடைய விருப்பம், ஆணுடைய விருப்பம். நீ எப்படி இருக்கணும்? ஏன்னாங்க உலக பிரகாரமா ஒரு இதுல நான் சொல்றேன். கதை ஒருத்தருக்கு கல்யாணம் ஆச்சு, அவருக்கு 24 வயசு கல்யாணம் ஆச்சு. உடனே யாராவது 24 வயசு புரிஞ்சுக்காதீங்க, கவனி. 24 வயசுல கல்யாணம் ஆச்சு. ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை தவறு போயிட்டு இருந்தா முதல் முறையா எந்திரிச்சு நின்றான். அந்த வீட்டுல எல்லாரும் கைது பண்றாங்க, கைது. அப்புறம் கொஞ்சம் நடந்தான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் நல்ல ட்ரெஸ் எல்லாம் அவங்க அப்பா மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க நடந்தாங்க. நடக்கும்போது முதல் ஒருத்தர் சொன்னாங்க, இவன் நடக்கிறது பாரு அவங்க அப்பா மாதிரியே இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்க. அந்த ஒருத்தர் யார்? யாரம்மா? இல்ல கரெக்ட், அவர் சொல்றது கரெக்டா? அவர் மனைவின்னு சொல்றாரு. பரவாயில்ல, இன்னொரு ஆன்சர் வந்துச்சு. இப்ப அவன் என்ன சொல்றாங்க, அந்த பிள்ளை நடக்கிறத பார்த்தன வர அவரு நடக்கிற மாதிரி இவன் நடக்கிறார் அவரு சொல்லுவான். இப்ப நான் சொல்றது எது? நான் சொல்றது யாரு? பரத்தை எதை கிளந்தாலும் போவீங்களா? நீங்க முழுக்க அப்படிதான் போவேன். ஜீசஸ் நடக்கிற மாதிரி நடக்கிறான், நான் பேசுற மாதிரி பேசுறேன், நான் போய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றான். நீ என்னுடைய செயலை வைக்கிறான். ஒரே வார்த்தை
இவன் ஸ்டைல் என்ன ஸ்டைலு சொல்லுங்க, அப்படி சொல்லணும். இப்ப நீங்க பாட்டு எல்லாத்தையும் இது அமிதாப் பச்சன் போட்டது இல்ல அவர் பையன் போட்ட ட்ரெஸ் அதே மாதிரிதான் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு போறாரு. இந்த பொண்ணை பார்த்து யாருமே நடிகை பேர் நம்மளுக்கு வரமாட்டேங்குது. சரி பரவாயில்ல, சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகள் ஒரு ஃபேஷன் ட்ரெஸ் போட்டாங்கன்னாக்க எல்லா கடையும் முன்னால தான் நம்புது. அது வந்து ஒரே கால 4 கால் ஒரு மாதிரி அகலமா இருக்கும், அல்லது ஏதாவது ஸ்டைலா இருக்கும், அது எல்லாம் நெஞ்சு போட்டு இந்த இடத்துல மட்டும் கிழிச்சு விட்டுருக்கான், அல்ல முழங்கால் 2 முழங்காலையும் கிழிச்சு விட்டு பின்னாலே கூட கிழிச்சு விட்டு உள்ள மறக்காம நல்ல உதவி போகணும். இந்த ரோட்ல போறவன் தெரியுமாமா பின்னாலே கிழிச்சு வச்சு வேற போய் போட மாட்டேன். அந்த பிள்ளை என்ன சொல்றது, எனக்கு என்னதான் சொல்றது, இன்னைக்கு உலகம் அப்படிதான் போயிடும். இப்போ வந்து ஜீன்ஸ்ல எல்லாம் கிழிஞ்சு போனா அந்த நூல் மட்டும் தொங்கிட்டே இருக்கும். இப்ப புது துணியிலேயே கிழிச்சு விட்டு நூலத்தை போடும். அப்ப எங்கேயே செவத்துல சார்ந்து கொண்டு சுண்ணாம்பா இருக்கும் சொல்லுவாங்க மரியாதை சுண்ணாம்பு தட்டி போட்டாங்க ஒரு 15 வருஷத்துக்கு அப்ப சுண்ணாம்பு தான் இருப்பாங்க. அப்ப சுண்ணாம்பு சார் பேண்ட்ல இப்போ அதே மாதிரி சுண்ணாம்பு இருக்குது. அது தட்டினா போகாது, அது தட்டினா போகாது. அந்த மாதிரி மாணவ வரும்போது என் பையனுக்கு நான் எடுத்து கொடுன்னு ஆசைப்பட்டதே இதுக்கு போட முடியாது, அதெல்லாம் போட முடியாது. அவெல்லாம் போட நான் போட முடியாது. அதுதான் அதே ஜீசஸ் மாதிரி ஸ்டைல். இப்ப நம்ம ஸ்டைலை நாம மாத்திக்கிறோம். இதான் பிரச்சனைக்கு ஆரம்பம். இந்த பிரச்சனை யார் கொண்டாரா பாருங்க. இந்த படத்தை தேவன் படைத்தார். இது என்ன அழகாக இருக்கிறது, இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்க ஆவர மாதிரியே ஆயிடுவீங்க. இது சொன்னது யாரு? அறிவு வேண்டுமா வேண்டாமா? நம்ம யாரு? அறிவு எங்க வேலைக்கு வந்து போ. ஏன்னா புதுசு உள்ள நுழைஞ்சு சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு அப்பா ஒருத்தருக்காரு, அவர் சொல்லிக்கிறாரு தொட வேண்டாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, சாப்பிட வேண்டாம் சொல்லியிருக்காரு. சொல்லணுமா சொல்லக்கூடாது? ஏன் சொல்லுகிற வார்த்தையை கவனமாக கேட்க வேண்டும். சொல்லுகிற வார்த்தையை ஆண்டுகிறார் பாருங்க. உபாகமம் புத்தகம் 18:18. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழுப்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாகக்கடவன். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழுப்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருள்வேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர் அவர்களுக்கு சொல்லுவார். இது யாரு? இது யாரு? பிதாவாகிய தேவன் மோசேயிடம் பேசிக் கொண்டிருந்தார். மோசேயிடம் யெகோவா தேவன் பேசிக் கொண்டிருந்தார். யெகோவா தேவன் மோசேயிடம் பேசினார். என்ன பேசினார்? அதுக்கு மேல பாரு பேனலாம் வந்தான். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர் சகோதரரிலிருந்து எழுப்ப பண்ணி. உன்னை போல அப்படின்னாக்க மோசே மாதிரி, மோசே போல அப்படின்னு சொல்றாங்க. மோசே போல ஒரு ஹியூமன் மனிதர், அவர்களுக்காக அவர்கள் சகோதரில் இருந்து சந்ததியில் இருந்து எழுப்ப பண்ணி. இந்த சத்தியம் உங்களுக்கு நல்லா தெரியும். இது யாரு? ஜீசஸ் தான். அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என் நாமத்தினாலே, யாருடைய நாமத்தினாலே?
யாருடைய நாமத்தினாலே? யெகோவா தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார், மோசேயோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறார்? என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகள். அப்படின்னா யாரு? என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகள். இப்படிதான் ஆண்டவர் கிளியரா சொல்றார். இதுல எந்த விதமான ஒளிவு மறைவே கிடையாது. சரி, என்னுடைய பொருள் என்ன? என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் அப்படின்றார். இப்போ யெகோவா தேவன், ஜீசஸ், பரிசுத்த ஆவியானவர், ஜீசஸ், யெகோவா தேவன். இந்த ரவுண்ட் அப்படியே நம்மளுக்கு புரிந்தே வரும். நீங்க அதை நீங்க விருப்பமா படிக்கணும்னாக்க வெளிப்பட்டு விசேஷம் படி. வெளிப்படுத்த விஷயத்துல இது இது இருக்கு பாருங்க, படிங்க. வெளிப்படுத்த விஷயத்துல 2ஆம் அதிகாரம் இருக்குல்ல, 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்துக்கு. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளை மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது. எபேசியர் அதிகாரம் முடியும் போது என்ன இருக்கிறார்? எபேசியர் சொன்னது முடியும் போது என்ன இருக்கிறார்? எபேசியருக்கு எங்க முடியுது? 7ஆம் வசனம். 7ஆம் ஒன்றுல ஆரம்பிக்கும் போது மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற சொல்கிறதாவது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா 7ஆம் வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியிலே இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இப்ப பாருங்க, நம்மளுக்கு ஆண்டவர் சொன்னாரு, எந்த கனி கிடைக்காம போச்சோ, எந்த கனியை பிசாசு ஏமாத்தினானோ அது எல்லாருக்கும் கொடுப்பேன். அந்த கனிக்கு பேரு நித்திய ஜீவன். இப்ப நித்திய ஜீவன் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியாச்சு, எனக்கு பண்ணியாச்சு, உங்களுக்கு பண்ணியாச்சு. இந்த கனி எங்க கிடைக்கும் போய்? இப்போ உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவன் கொடுத்து உங்களுக்கு புரியுதா? எப்ப ஆண்டவர் கொடுத்தாரு? எப்ப கொடுத்தாரு? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள சொன்னாரு. நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொன்னாரு. நீங்களும் வாங்கிட்டீங்க. இது எப்ப கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு, யாருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். 10ஆம் அதிகாரத்தில் வாங்க. வெளிப்படுத்த விசேஷம், இந்த வெளிப்படுத்த யோவான் 10:27 வரும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இப்ப நீங்க கவனிங்க, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். கொடுக்கிறேன்னா கொடுத்து விட்டேனா? கொடுக்கிறேன். இன்னும் வாங்கல. ஆனா நமக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டார் ஆண்டவர், உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்ன அர்த்தம்? நித்திய ஜீவன் என்ன அர்த்தம்? அழியாத வாழ்வு. செந்தமிழ் சொல்லக்கூடாது, எனக்கே தெரியும். அழியாத வாழ்வு, சாகவே முடியாது. என்னது ஒரு பைபிள் இவ்வளவு ஒரு மகத்துவமா இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு சாவே வராது. நீ இன்னைக்கே போய் டெஸ்ட் பண்ணி பாரு. ட்ரெயின் வரும்போது நடு இதுல தடவாளம் தெரியும். என்ன ஆவீங்க? ஒருத்தர் கூட
போறது இல்லையா? ஆர்டர் கொடுத்தீங்கன்னு சொல்லும் போது நீங்க பெற்றுக்கொண்டே சொல்லும் போது ரயில் நிற்கும் பார்த்து சொல்லிருந்தீங்கன்னா எவ்வளவு அருமையான ஆன்சர் இருக்கு. சொல்லுங்க, ரயில் நிறுத்த முடியுமா? அந்த ரயிலை ஓடுகிற என்ஜினியரால முடியாது, என்ஜின் டிரைவரால முடியாது. என்ஜினியர் டிரைவர் சொல்லக்கூடாது, என்ஜினியர் சொல்லக்கூடாது. என்ஜினியரால நிறுத்த முடியாது. ஆனா தேவன் ஆகாய விமானம் ஓடிக்கொண்டிருக்குது, வானத்திலே பறந்து கொண்டிருக்கிறது. ஃபியூல் இல்லை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பைலட் கிறிஸ்டின், எந்த ஊர்ல கிறிஸ்டின், நம்ம லேடி முதல் முறையாக ஒரு லேடி ஓடுறது போனா நம்ம ஓடுற நேரத்தில் பெட்ரோல் இல்லைன்றாங்க. எங்க நடுவானத்துல பரவாயில்ல, எங்க போட்டு போலாம் அப்படிதான் போட முடியுது. அந்த அம்மா சொன்னாங்க, அந்த நான் வரேன், ஒரு லேடி கொண்டு எல்லாரும் கொண்டு கொண்டு போனான்னு சொல்லிடுவாங்க. நான் சொல்ற உண்மையான பேருக்கிற இருக்குது கிடையாது. ஆனா கடைசியில ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும் போது திரும்ப அந்த விமானம் போகுது. இப்ப அது வருது, ஃபியூல் முடிய போகுது, லெவல் வந்துச்சு, ரெட் கோணை தாண்டி நின்று சொல்லு. அப்படின்னா விமானம் உதிர்ந்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அங்க குறைய ஊத்திட்டே இருக்காரு. அதாவது இன்றைக்கும் அதே அற்புத அடையாளங்களை செய்கிற தேவன் உங்கள் நடுவிலும் என்னுடைய நடுவிலும் என்ன சொல்றாரு பாருங்க, ஜீவனை கொடுக்கிறேன். இப்போ இந்த ஜீவனை கொடுக்கிறேன் சொன்னவரை எங்க கொடுத்துருக்காரு பாருங்க, வெளிப்பட்டு சேர்ப்பாங்க. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் இல்ல சபைகளுக்கு சொல்லுகிறதை காது நல்லா கேளுங்க. ஆவியானவர் சபைகளுக்கு, நம்ம சபைக்கு சொல்றாரு, மற்ற சபைக்கு சொல்லியிருக்காரு. காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் படி. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றது. இப்போ நாம ஒரு பாரடைஸ் ஒரு இடம், பாரடைஸ் ஒரு இடம். இந்த பாரடைஸ் அப்படிங்கிறது முதல்ல எங்க இருந்தது? பாரடைஸ், பரதீஸ் எங்க இருந்தது? எங்க இருந்தது? இதெல்லாம் யாருக்கு வந்து தெரியும்? நீங்களே சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, தேவனுடைய பரதீசு மத்தியிலே ஜீவ விருட்சத்தின் மரம் எங்கே இருந்தது? முதல்ல எத்தனைங்க ஜீவ விருட்சத்தின் மரம் எங்கே இருக்கு? அந்த ஏதேன் தோட்டம் தான் கர்த்தரின் தோட்டம் சொல்றது. இங்கிலீஷ்ல பாரடைஸ் சொல்றோம். ஜீசஸ் சிலுவையிலே அறையப்பட்டு சிலுவையிலே தொங்கி அவர் மரித்து இறந்து விட்டார் என்று உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அவர் அந்த கல்லனை கூட்டிக் கொண்டு போனார் இல்லையா? இன்று நீ இதோடு பரதீசில் இருப்பாய். அப்போ பாரடைஸ் மாற்றப்பட்டது. பூமி இல்ல, அது பரலோகத்துக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னாக்க பாரடைஸ் இருக்கும், நரகம், பரலோகம். இதுக்கு நடுவுல ஆபிரகாம் ஐயா உட்கார்ந்திருப்பார். அவர் மடியில யார் இருந்தாங்க? யார் வந்து சொல்லி பார்த்தேன். நீ சொல்லாம அட்ரஸ் போக முடியாது. ஆபிரகாம் மடியில உட்கார்ந்து யார்? ஆசீர்வாதம். லாசர் உட்கார்ந்து இருந்தார். லாசர் நல்ல கண்டிஷன்ல இருந்தார். அப்ப வந்து அங்க சாப்பாடுக்கெல்லாம் உட்கார்ந்து இருந்தார். மௌனமா இருந்து மனதிலேயே ஆண்டவரை ஆராதிச்சு மனதிலேயே உத்தமன் என்று சொல்லப்பட்ட ஒரு மகன் லாசர். இதையும் முழுமுழுக்கவே கிடையாது, சாப்பாடு கிடையாது. அந்த மேஜையிலிருந்து உழுவுற துணிக்கையில ஓடி போய் சாப்பிடுவாரு. அப்ப போய் கையில எடுக்கும்போது அந்த கையில வந்து நாயில நக்கும். ஏன்னா கையில பூரா ஒரு புண்ணு இருக்கு. அப்ப அதை எடுக்கவும் முடியாது, வாயில் சாப்பிடவும் முடியாது. அதனுடைய பருத்தியவாக நான் சாப்பிடலாம்னு நினைச்சேன். இன்னும் நாய் விடமாட்டேங்கிறே சொல்லி நொந்து நூலாக படித்தேன். ஆனால் அது உத்தமத்திலிருந்து அவர் ஒருபோது இறங்கவே கிடையாது. உலகத்திலேயே அப்பொழுது உத்தமன் யாருக்கு பார்த்தா லாசர் தான். அவர் நேரம் ஆபிரகாம் படிக்கே வைக்க பெரிய பாக்கி.
அங்க போன போது இந்த ஐஸ்வர்யமானும் பின்னாலே போனான். ஏன்னா அந்த லாசர் அவங்க வீட்டுல இருந்தவன். அங்க போய் சொன்னாரு, ஐயோ இந்த அக்கடியில நான் என்ன செய்யறேன், எந்த நூலாகிறேன், ஒரு டம்ளர் தண்ணி விடுங்க அப்படின்னு கேட்டார். ஒரு தப்பு தண்ணி விரலாம் கொண்டு போய் லாஸ்ட் கையிலே கொடுக்குறாரு. ரொம்ப வேண்டாங்க, டம்ளர் வேண்டாம், விரலை கொண்டு போய் தண்ணி கொடுங்க விட்டா அந்த விரலை கொண்டு போய் நானே எல்லாம் வேற வேணுமா? நீ பூமியில் இருக்கும்போது தண்ணி மேல மீன் குடிச்சா, பிராணி குடிச்சா, பல சாராவே குடிச்சா, எனக்கு தண்ணி தண்ணியா எனக்கா தண்ணி எப்படி வாழ்ந்து நீ? அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு, நீ பூமியில் இருந்த போது நன்றாக தேப்பப்பட்டாய். அவனும் தன்னுடைய கஷ்டத்தை உணர்ந்தான். அவன் இங்கே வந்திருக்கிறார், நீ அங்கே இருக்கிறார். அப்ப அவங்க சொன்னாங்க, ஆபிரகாமே தகப்பனே, இந்த இடத்துக்கு என் தம்பிமார்கள யாரும் வரக்கூடாது, அவங்க எல்லாம் வந்து பரவோதி போட்டு ஆபிரகாம் நீங்க கேட்டுக்க வரட்டும், சாப்பிட்டு எங்க அட்ரஸ்ல வீடே தெரியும், கொஞ்சம் அனுப்புங்க போய் சொல்லிட்டு அந்த நாளைக்கு நான் பண்ண கஷ்டப்படுற சொல்லிட்டு போய் எவ்வளவு அறிவு பாருங்க. ஆகும்போது அப்படியெல்லாம் தண்ணிக்கு பதிலாக இப்போ நம்ம ஏதோ வாயில் போடுறது பண்ணாதிக்கல, இல்லை மிஞ்சி போன கொஞ்சம் காலத்து வேர்க்கல்ல வாங்கி போடும். இவங்க போறது என்னது, பாதாம் பருப்பு, அப்புறம் என்ன பருப்பு, முந்திரி, அது மாதிரி எல்லாம் போட. நாம அதெல்லாம் எதுக்கு போடுவோம்? பலகாரத்தையும் போடு, ரெண்டையும் சொல்லுவோம். பலகாரத்தையும் போது முந்திரி பருப்பு எடுத்து போட்டா நல்லா இருக்கும். அது 4 முந்திரி பருப்பு அம்மா எடுத்து போடும்போது 2 தான் போய் சேரும். 2 பக்கத்துல இருக்கு வாயில் போய். இப்படிதான் நம்ம வாழ்க்கை. ஆனா இந்த மனுஷன் பயங்கரமா வாழ்ந்தாரப்பா. தண்ணி குடிச்சதே இல்லை வாழ்க்கை. தண்ணி குடிக்க எப்படி வாழ்ந்தா? பீரு, பிராந்தி, உலகத்தில் என்ன இருக்கிற எல்லாம் அனுபவிச்சார். அது வாழ்க்கை. ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் நாம் இருக்க வேண்டும். நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே ஆண்டவர் வந்து இருக்க வேண்டும். யோவான் 12:26 நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரன் நான் புரிந்து கொள்ள, நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள. இப்போ நீங்க கடவுள் எவ்வளவு ஒரு பெரிய மகத்தானவர், மகாதேவன். காரணம் சொல்லும்போது நான் கட்டுகிறாரையும் மகா பெரிதா இருக்கும் என்றால் எங்க தேவன் பெரியவர், எங்கள் தேவன் மகா பெரியவர், வானாதி வானங்களும் அவரை அடக்கி வைக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அவர் பெரிய கடவுள். அவரை வந்து உருவத்துல பார்த்தவர் வந்து ஏசாயா தான் அவர் பார்த்திருக்கிறார். அதுக்கடுத்து யோகு பார்த்திருக்கிறார். பூமி உருண்டையும் மேல உண்டு கொண்டு வந்து நான் பார்த்து பயங்கரமான சம்பவம் எல்லா. இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் இதான் அப்பான்னு சொல்றோம். இந்த பாக்கியம் எப்படி வந்தது? அவரை ஏற்றுக்கொண்டு ஞானத்தானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று முத்திரை வைக்கப்பட்டு இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். கை இல்லை, கை எப்போது பாருங்க. 2:7 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீச மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஆதாமும் ஏவாளும் தவறாக புசித்து விட்டார்கள். ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை அவனுக்கு தெரியாம போச்சு. நன்மை தீமை அறிகிற கனியை மட்டும்தான் அவன் சாப்பிட்டாங்க. இதை சாப்பிட்ட உடனே அடுத்து இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு வேண்டியது. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, இந்த நன்மை தீமையான கனியை அவங்க புரிச்சுட்டாங்க, அடுத்த ஜீவ விருட்சத்தையும் சாப்பிட்டாங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க. அவங்கள நம்ம சொல்ல முடியாது. அவங்க எதுவுமே அதை படிச்சு ஆதியாகமம் 12
3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ